பெரியார் குறித்து அவதூறாக பேசும் சீமானிடம் ஆதாரம் உள்ளதா என தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் பேசிய சீமான் பெரியார் குறித்து அவதூறாக பேசினார். இது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் பூதாகரமாக வெடித்துள்ளது. சென்னை நீலாங்கரை உள்ள சீமானின் வீட்டை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் முற்றுகிட முயன்றதால் பரபரப்பும் நிலவியது. மேலும் சீமானுக்கு எதிராகவும் அவர்கள் முழக்கமிட்டனர். பேச்சுக்கு ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு, ஆதாரம் கொடு. பெண் உரிமை போராளியை முன்னதாக சீமான் வீட்டின் முன்பாக ஏராளமான அக்கட்சியின் நிர்வாகிகள் குவிந்திருந்ததால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தாபேதிகவினரை தடுத்து நிறுத்தினர். அப்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கைது செய்ய வேண்டும் என ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். பெரியார் பேசியதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தரமான செய்தியை பெரியாரின் மீது பெரியார் சொன்னதாக சொல்லி பரப்பி வருகிறார். அந்த செய்திக்கு சீமான் ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் இல்லாத பேச்சை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வகையிலே அவர் சொல்லியிருக்கிறார். இதனிடையே புதுச்சேரியில் சீமானின் புகைப்படத்தை செருப்பு துடைப்பத்தால் அடித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டம் நடத்தியதோடு நாம் தமிழர் கட்சியின் கொடிகளை பிடுங்கி எறிந்தனர். இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களை கைது செய்தனர்.